turn our attention to 1 Corinthians chapter 11:33. 1 Corinthians 13வது அதிகாரம் 11வது அதிகாரம் 33வது வசனம். Turn your Bible to 1 Corinthians chapter 11:33 and 34. இந்த ரெண்டு வசனங்களையும் நம்ம முடிச்சுட்டு we will switch over to chapter 12. 12வது சாப்டர் நீங்க 1 Corinthians chapter 11:33 and 34. A final concluding word. கடைசியா முடிக்கிறாரு. ஒரு சம்மரி மாதிரி. இட்ஸ் அ சம்மரி. என்னது? கூடி வர்றீங்க, சர்ச் கூடி வர்றதே ஃபெலோஷிப்புக்காக, ஐக்கியத்துக்காக. சரிங்களா? ஐக்கியத்துக்காக அப்படி கூடி வரும்பொழுது கன்சிடர் அதர்ஸ், ஓகே, நீட்ஸ். மற்றவங்களையும் கன்சிடர் பண்ண, உங்களுக்குள்ளே பார்க்காது. நீங்க சாப்பாடை சாப்பிட்டு பசியா இருக்கிறவன், கொண்டு வராதவன், அவங்களெல்லாம் அசட்டப்படுது. இப்படி பண்ணக்கூடாது. காத்துருங்க, வெயிட் பண்ணி மற்றவங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆண்டவருடைய சரீரத்தை பற்றி, அவருடைய ரத்தத்தை பற்றி, ஸோ கம்யூனியன் அதை பத்தி அவர் பேசுறாரு. கம் யூனியன், எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யணும்ன்றது அது கம்யூனியன். சரி, இப்ப ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். 33 and 34 சம்மரியை பார்க்கறதுக்கு முன்னாடி பிளஸ் 1 Corinthians chapter 12 பார்க்கறதுக்கு ஜெபணுமா? எங்களால் ஆண்டவரே, நீ செய்த நல்ல நன்மைகளுக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்தை, ஆகஸ்டை பார்க்க உதவி செய்து இந்த வாரத்திலும் நாங்கள் உடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சிகளை பெற்ற ஆசை. நீரே எங்களுக்கு ஞானம், அறிவு ஆண்டவர். எங்களால் ஏதாவது மாற்றுவது சொல்ல ஒண்ணுமே. நேரத்துக்கு நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. அநேக வேலைகள் இருந்தாலும் புதன்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு கிரீக் பைபிள் ஸ்டடி வரணும்னு சொல்லி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆவியை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. இந்த வசனத்தை நோக்கி வந்திருக்காங்கப்பா, என்ன பார்த்தில்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்கள் இருதயங்களை கர்த்தர் தொடர்ந்து ஏவிய தடைப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு வரும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். பாஸ்டர் பாபு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. வெல்கம். ரோஸ்மா சிஸ்டர், ஓசிபிஎம் டீச்சர் வந்திருக்காங்க. ஷீலா யோவான் சிஸ்டர் அவங்களும் வந்திருக்காங்க. வெல்கம் டு ஆல். குட் ஈவினிங். எஸ் மா, குட் ஈவினிங். 1 Corinthians 11:33, 34, 33 என்ன சம்மரி சொல்றாரு? போஸ்டே சோ தென், ஆகையால் அடல்ஃபாய் மூவ். அடல்ஃபாய்னா மேஸ்குலைன், ப்ளூரல். ஆய் வந்தாலே ப்ளூரல். சரியா? மேஸ்குலைன். இது பிரதர்ஸ் உடனே சிஸ்டர்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. சரியா? எப்ப நீங்க நல்ல பவுலுடைய நிருபங்களை படிக்கும் பொழுதும் அவர் பிரதர்ஸ்ன்னு சொல்றது இன்க்ளூசிவ் ஜெண்டர். சரியா? இன்க்ளூசிவ் ஜெண்டர், அதுல சிஸ்டர்ஸும் வராங்க. சரியா? அதனால அது ரைட்டிங் ஸ்டைலு. இன்னொன்னு, அப்ப ஜூயிஷ் கல்ச்சருடைய டாமினேஷன், மேல் ஷாவினிஸ்ட். அதனால சிஸ்டர்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க சிஸ்டர்ஸ்லாம் இன்க்ளூடட். சரியா? மூணா ஜெனிட்டிவ் ஆஃப் மீ, அதை மைன்னு சொல்லுங்க. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அப்படிதான் வாசி. சரியா? சோ தென் ஆனா தமிழ்ல ஆகையால் என் சகோதரர்களே, அடல் ஃபாயின் இருக்குல்ல, சோ சகோதரர்களே ப்ளூரல்ல வரும். சரியா? சோ ஆனா நீங்க 13 தமிழ்ல வாசித்தீங்கன்னா ஆகையால் என் சகோதரரே அப்படின்னு வரும். சகோதரர்களே அப்படின்னு வரும், ஏன்னா ப்ளூரல்ல. சரியா? சரி. சோ என்ன சொல்ல வர்றாரு? அட்ரஸ் பண்ணி சகோதரர்களை. யார் இந்த சகோதரர்கள்? கொரிந்து விசுவாசிகள் தான். சரியா? என்ன சொல்ல வர்றாரு? சுன் எர்கோமெனார். இந்த சுன்னுங்கிறது டுகெதர், வித்துன்னு கிரீக். சுன்னுனா வித்,
எர்கோ, எர்கோமை அப்படின்னா கம்முன்னு அர்த்தம். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரிப்போசிஷனும் வெர்பும் வந்தா அதுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டுன்னு அர்த்தம். காம்பவுண்ட் வெர்பு எப்பயுமே பவர்ஃபுல்லான வெர்பு பிடிக்கும். வெறும் வெர்பை விட காம்பவுண்ட் வெர்பு. காம்பவுண்ட் வெர்ப் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் preposition plus verb, active verb. அப்ப when you coming together, when you assemble together, சரியா? நீங்க கூடி வரும்பொழுது, எங்க கொரிந்தி சபையில கூடி வரீங்கல்ல, எதுக்காக கூடி வரீங்க? அந்த எய்ஸ் தான் பர்பஸ். எய்ஸ்டோ ஃபகைன், ஓகே? எய்ஸ்டோ ஃபகைன்னா in order to eat. நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஃபகைன்ங்கிற வேர்டு வந்து எஸ்டிஓ அப்படிங்கிற வேர்டு வந்தது. எயின் எண்டிங் எப்ப முடிஞ்சாலும் கிரீக்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. எயின் முடிஞ்சா பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா என்னது? வெர்பு முன்னாடி டூ போடும். ஓகே, டு ஈட். ஸோ அதனால டு ஈட். நீங்க சாப்பிட கூடி வரும்பொழுது, சரியா? அப்படி நீங்க சாப்பிட கூடி வரும்பொழுது என் சகோதரர்களே என்ன பண்ணுங்க? வெர்பு எங்க உழுவுது பாருங்க. லாஸ்ட் வேர்டு தான் வெர்பு. சரியா? லாஸ்ட் வேர்டு வெர்பு. பேப்டிஸ்ட் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் காட்டுங்கப்பா. எக் டெக்ஷஸ்தே, இந்த கடைசி வேர்டை பாருங்க. எக் டெக்ஷஸ்தே, எக் டெக்ஷஸ்தே அப்படின்னா என்ன பண்ணுங்க? வெயிட், வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. வெயிட் ஃபார், யாருக்காக? அல்லேலோஸ், ஒன் அனதர், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஃபெல்லோஷிப்ங்கிறது ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்கிறது, காத்திருக்கிறது. சரியா? இதுல நிறைய கேரக்டர் வருதுங்க. இந்த வெயிட்ல மன்னிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. சரிங்களா? இந்த வெயிட்னா நீங்க உடனே அப்படியே ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கிறது கிடையாது. இந்த இடத்துல லிட்ரலா காத்திருங்கன்னு அர்த்தம். பட் ஆனா இதுல வந்து ஸ்ட்ராங் எம்பசைஸ் விழுகுது. சரியா? நான் வேணா கிரீக்ல வாசிக்கிட்டா அந்த 33 போஸ்டே அப்படி கூடி வரும்பொழுது again to eat, right, to wait upon, to wait in turn. It is implied a proper distribution of food should first be made. எப்பா எல்லாத்துக்கும் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா. சரிங்களா? திருப்பி படிக்கணும். A proper distribution of food should first be made and then that all should eat together. சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிடணும். பிரசன்ட் இம்பரேட்டிவ்ல போட்டு பாருங்க. It calls for habitual action. இதை வந்து நீங்க ஹேபிட்டாவே வச்சுக்கீங்க. உங்களுக்கு டைனிங் டேபிள் மேனர்ஸ் தெரியும் நினைக்கிறேன். எல்லாருமே பெரியவங்க தான். டைனிங் டேபிள் மேனர்ஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த டைனிங் டேபிள் மேனர்ஸ் தான் சொல்றேன். உங்களுக்கு போட்டோன்னு தட்டுல போட்டோன்னு சாப்பிடாது. வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் போட்டு. சரியா? அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடுங்க. சரியா? திருப்பி வாசிக்கிறேன். A proper distribution of food should first be made and then all should eat together. புரியுதாங்க? அப்ப இதுல என்ன வருதுன்னா, நம்ம டிஸ்கஷன்ல வேணா நீங்க பேசுங்க. நான் இப்ப சொல்லுற இன்டர்பிரேஷன் அப்ளிகேஷன் 33வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற முக்கியமான காரியம் கொரிந்தி விசுவாசி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். சரியா? மற்றவங்களை புரிஞ்சுக்கணும், சுயமா வாழாதீங்க. இதுதான் வந்து ஓவரால் கான்செப்ட். அதை சாப்பாடு கொண்டு வரும்போது வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற. அப்ப இதுல இருக்கிற கனி என்ன? லாங் பேஷன்ஸ். ஓகே, நீடிய பொறுமை வேணுங்க. 34 போலாமா? பேப்டிஸ்ட் 34 முடிச்சுட்டு உங்களுக்கு வேணா டைம்னா நான் தரேன். பிஃபோர் சாப்டர் 12. சரியா? சரி, இப்ப கடைசி வசனத்தை பார்த்துடலாமா? 34 பார்த்து யாராவது அதுக்குள்ள 33 வாசிங்க தமிழ்ல. சமன் யாராவது தமிழ்ல 33 வாசிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். தெளிவா போட்டிருக்காரா? இந்த போஜனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. சரியா? சாப்பிட வரும்போது, ஓகே, நீங்க சாப்பாடுக்காக சாப்பிட வரும்போது, கூடி வரும்போது ஒருவருக்காக ஒரு, அதுதான் கிரீக்ல பார்த்தோம், அல்லேலோஸ். சரியா? காத்திருங்கள், வெயிட். சரி, 34. இப்ப என்ன சொல்றாரு? அதே அதே டோன் தான், ஆனா வேற மாதிரி பிரிச்சு சொல்றாரு. என்னது?
ஏய்னா கண்டிஷன். இஃப் திஸ் எனிஒன், யாராவது, ஒருவேளை, பெர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? பெர்ஹாப்ஸ். இஃப் பெய்னா, பெய்னா என்னது? ஹங்கிரி, சரியா? டு ஈட், இல்லைன்னா சாப்பிடணும். அப்படின்னு இப்ப யாராவது பசியா இருந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, சரியா, ரொம்ப பசிக்குதுங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. 3வது வார்த்தை பாருங்க, எஸ்தியட்டோ. எஸ்தியட்டோ, ஓகே, பாசிவ். லெட் ஹிம் ஈட், ஓகே, லெட் ஹிம் ஈட். எஸ்தியட்டோ, இம்பரேட்டிவ், பிரசன்ட் இம்பரேட்டிவ் ஆக்டிவ். எஸ்தியட்டோ. நீங்க என்ன பண்ணுங்க, எங்க சாப்பிடுங்க? என் ஆய்டோ, ஆய்காஸ்னா ஹோம். என்னன்னா இன்னும் சொல்லலாம், அட்டுன்னு சொல்லலாம், சரியா? லெட் ஹிம் ஈட் அட் ஹோம். எப்பா யாருக்காவது பசிக்குதாப்பா, ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துருங்க. ஏன் பசியோட வர்றீங்க? வீட்டுல சாப்பிட்டுட்டு வாங்க, சரிங்களா? ஏன் ஏன் இத சொல்றாரு? என்ன பவுல் இத புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவ்வளோ பேருக்கு நாங்க இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? பசிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்? ஏங்க நீங்க ஃபெலோஷிப்புக்காக, ஓகே, when you come together assembly church கேதர் பண்ணி வரும்போது, சரியா, அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்றது பெஸ்ட். உங்களுக்கு பசிச்சுதான் சாப்பிட ஒரு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாரு, சரியா? என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் there should be some provision. அதாவது அழகா சொல்றாரு. ஏன் ரீசன் என்ன? ஹீனா so that, இதுதான் காசேட்டிங், so that எதுக்காக நீங்க கூடி வரக்கூடாது? மேனா இம்பரேட்டிவ், நாட். ஏஸ் ஃபார் கிருமா. கிருமான ஜட்ஜ்மெண்ட், ஆக்கினை. எப்பா நீங்க கூடி வர்றது, அங்க கூடி வர்றதுக்கு வேர்டு வந்து பாருங்க, திருப்பியும் சுன் எர்கஸ்தே வருதா? when you come together, ஓகே, நீங்க கூடி வர்றது எதுக்காக இருக்கக்கூடாது? நியாய தீர்ப்புக்காக. எப்ப ஆக்கினைக்காக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மத்தவனுக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப முக்கியங்க. எவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன, அந்த ஆட்டிடியூட இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா யூ ஆர் ப்ரோன் டு ஜட்ஜ்மெண்ட்டுங்க. ஆஹா, எவ்வளவு சீரியஸ் பாருங்க. நீங்க கூடி வரும்பொழுது, சரியா, பசியா இருந்தா என்ன பண்ணுங்க, வீட்டுல சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கூடி வர்றதில் ஆக்கினைக்குள்ளதான் மாறிடும். ஜாக்கிரதை. ஏங்க இட்ஸ் அ வார்னிங்க, இட்ஸ் அ வார்னிங். இது சாப்பிடுறது மாத்திரம் இல்ல ஏங்க, இட் கேன் பி டேக்கன் டு அதர் ஏரியாஸ் ஆல்சோ. மத்தவங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது, மத்தவங்களை மட்டம் தட்டுறது, மத்தவங்களை குறை சொல்றது, மத்தவங்களை எப்ப பார்த்தாலும் அவங்க செஞ்ச தப்ப ப்ளோ பண்ணி பெருசாக்குறது. ஏங்க நல்ல கவனிங்க, உள்ள கேரக்டர் உள்ள எல்லாருக்குமே திருமா இஸ் வெயிட்டிங். திருமான ஜட்ஜ்மெண்ட், சந்தேகமே கிடையாது. இதுல there is no mercy, சரியா? சரி, இதுதாங்க கன்க்ளூஷன். சொல்லிட்டு பவுல் வந்து கொரிந்து விசுவாசிகள்கிட்ட நிறைய பேசணும் இன்னும். அதனால என்ன சொல்றாருன்னா, டே இந்த லாய்ப்பானா ரிமைன், லாய்பாய் அப்படின்னா அதர் திங்ஸ், மற்ற காரியங்களை என்ன பண்றேன்? போஸ் அன் எல்தோ, ஓகே, எர்கோமைலேருந்து வந்த பேர் தான் எல்தோ, கம்முன்னு இருக்கு. as soon as I might come, நான் ஓகே உங்கள்கிட்ட வரும்பொழுது, சரியா, டயா டா ஷோமை, ஓகே, டயாஸ்டோ, புட்டின் ஆர்டர் எல்லாத்தையும், சரியா, மற்ற காரியங்கள்ல இருக்கிற ஒழுங்க நான் அங்க வந்து சொல்றேன், சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா கொரிந்து விசுவாசிகளை, உங்கள்கிட்ட வரங்கள் தான் நிறைய செயல்படுது ஒழிய ஆவியின் கனிகளை வரங்களோட சேர்த்து காட்ட மாட்டுறீங்கப்பா. புரியுதுங்களா? ஏங்க வரங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா 12வது வருஷத்துல, சாரி 12ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப வரங்களை தான் பார்க்க போறோம். அதனால இந்த கிஃப்ட் இல்லைன்னா சொல்லக்கூடாது. யாரும் கிஃப்ட்லாம் இருக்குது, பட் கிஃப்ட் சுட் பி ஆப்பரேட்டட் ஆர் கப்புள்டு வித் ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். புரியுதுங்களா? இதுல என்ன ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட்? வெயிட்டிங், forbearance, forgiving, understanding, adjustability, flexibility, honoring, respecting. புரியுதுங்களா? இது எல்லாம் வந்துருதுங்க. இது எல்லாம் ஆவியின் கனி, சரியா? அதனால நான் வந்து என்ன பண்றேன், இன்னும் சில காரியங்கள்ல நீங்க ஒழுங்கா ஆர்டர் பண்ணணும். டிஸ்ஆர்டரா இருக்கீங்க. நான் வரும்பொழுது டெஃபினட்டா மற்ற காரியத்தை எடுத்து ஒழுங்கெல்லாம் நான் சொல்லுவேன்.
வண்டர்ஃபுல்லா. வாசிங்க 34 வாசிங்க. verse 34. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். திட்டம் பண்ணுவேன்ங்கிறத விட நான் ஒழுங்கு பண்ணுவேன். செட் இன் ஆர்டர்னு வருது பாத்தீங்களா? இதுதான் தமிழ்ல சிலவங்க கேக்குறாங்க, என்ன கிரீக்ல என்னென்ன அப்படி விசேஷம்? இதாங்க விசேஷம். திட்டம் பண்ணுவேன்ங்கிறது என்னமோ பிளான் பண்ற மாதிரி வருது. ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இன்னும் நிறைய காரியத்தில் நீ சரியாகணும்ல. சரியா? ஆமா, புரிது விசுவாசிகளே, இன்னும் சில காரியங்கள்ல சரியாகணும். நான் வந்து அதெல்லாம் ஆர்டர் செட் இன் ஆர்டர் பண்றேன். சரியா? சோ புட் இட் இன் ஆர்டர். கிரீக்ல சரியான வேர்டு வந்து டு புட் இன் ஆர்டர். சரியா? இந்த குறைவானவர்களை ஒழுங்குபடுத்தும்படின்னு சொல்லி தீத்துவுக்கு எழுதுவார் தெரியுமா? தீத்து நான் பொண்ணு ஏன் தெரியுமா கிரேக்கா தீவுல விட்டு வந்தேன்? குறைவானவர்களை நீ ஒழுங்குபடுத்தணும். அந்த வேர்டு தான். சரியா? ஐ வில் செட் இன் ஆர்டர். வந்து நான் உங்கள்கிட்ட டிஸார்டரா இருக்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணி மற்ற காரியங்களை பத்தி நான் பேசுறேன். ஓகே ஓகே, Baptist, you can show my face before we move on to verse chapter 12. Friends, please turn your Bible to chapter 12. 12வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிங்க. சரி, 2 வசனங்களை பார்த்தாலும் முத்தான வசனங்கள் சொல்லுங்க. யாராவது பேச விரும்புங்க. நமக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் தான் கிடையாது. 1/2 hour முடிஞ்சோன்னு தான் தருவோம். சரியா? அதிகாரம் முடிஞ்சப்பயே நாங்க கொடுப்போம். சரியா? கமான், என்ன சொல்ல வரீங்க? இதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க? என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. இல்ல இதுல ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லிட்டேன். என்ன கத்துக்கிறீங்க சொல்லுங்க. I am glad today there are 11 friends. யாராவது ஏதாவது பேச விரும்புறீங்கன்னா பேச. கலையரி சிஸ்டர், குட் ஈவினிங். மதன், குட் ஈவினிங் மதன். Good to see you here. Good evening. ரைட்மா, ரொம்ப சந்தோஷம். அந்த ரியல் மீன் சொல்றவங்க யாருன்னு தெரியல. உங்க நேமோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரியல் மீ யாருன்னு தெரியல. சேட் பண்றதுனா பண்ணுங்க உங்க பேரை. இல்ல நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா so that as a teacher ஸ்டூடெண்டோட நேம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். யாருன்னு தெரியல. சரி, ஓகே, குட். Any questions or anything that you want? சர்ச்சுங்கிற கான்செப்டோடைய ஸ்பிரிட் புரியுதா உங்களுக்கு? இப்ப சர்ச்சுன்னு என்ன நினைக்கணும்? கூட்டம் வரணும், மீட்டிங் வைக்கணும், பெரிய ஸ்பீக்கரை கூப்பிடணும், சாப்பாடு போடணும். இப்படிதான் சர்ச்சை யோசிக்கிறாங்க. பட் ஸ்பிரிட் ஆஃப் த சர்ச் உண்மையா பாத்தீங்கன்னா இதுதான். கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சமா அதிகம் ஏற்பட்ட கொய்னோனியம். ஓகே, சந்தோஷம். Any question? Anything that you want to share? Come on, it's a Bible study here. Yes. ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின், ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு கொஸ்டின் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ இங்க பவுல் சொல்லும் பொழுது, இப்போ எக்ஸாக்டா லாஸ்ட் வேர்ஸ்ல வந்து அவர் சொல்றாரு, ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டில சாப்பிட கடவன் அப்படின்ட்டு. அப்போ இந்த அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த என்னது கம்யூனியன் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒரு ஃபெல்லோஷிப் மீல் மாதிரி. ஃபெல்லோஷிப் மீல். ஆமா, ஏங்க இன்னைக்கு இருக்கிற சர்ச்சோட கம்யூனியன் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. பவ்யமா அப்படி வாங்குவாங்க, குடிப்பாங்க. இல்ல, அது இப்ப உள்ள கண்டெம்பரரிங்க. அந்த காலத்துல வந்து ஈட்டிங் டுகெதர் இஸ் கம்யூனியன். பட் அது வந்து இங்க மாதிரி இட்லி, பிரியாணி, சோறு இல்ல, அப்பம். சரிங்களா? சோ அவங்க சாப்பிடுற ஃபுட் வந்து சொல்லுங்க. இல்ல, ஆனா இப்போ நீ அந்த அப்பம் ரசம் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு ஃபெல்லோஷிப் மீல்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. ஃபெல்லோஷிப் மீல்ங்கிற கான்செப்ட கம்ப்ளீட்டா நம்ம பண்ண முடியாது. அதுக்காக மதன் போய் காலையில நான் போய் பிரெட்டையும் ஒயினையும் நான் என்ன பண்ணிடுறேன், திராட்சை காலையில சாப்பிட்டு வந்துடுறேன். இல்ல, அப்படி லிட்டரலா இல்ல. இதோடைய பிஹைண்ட் தி ஸ்பிரிட் என்ன தெரியுமா? மெயினா இயேசுடைய சரீரம் விற்கப்பட்டதுக்கு அடையாளமா நம்ம வாங்குறது நல்லது. அதான் ஆண்டவர் டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ.
அந்த கான்செப்ட். அதே மாதிரி அவருடைய பிளட். சரியா? இப்ப உள்ள கான்செப்ட் கம்யூனியன். இது நீங்க சொன்ன மாதிரி could be fellowship meal. Okay, that could be considered as communion. இந்த மாதிரி வேற ஏதாவது any questions? The spirit behind communion is essential, not the other logistics. சரிங்களா? அதுதான் முக்கியம். Wait. Any questions? வேற ஏதாவது? அப்படி இல்லைன்னா we'll move on to 1 Corinthians chapter 12. இல்லாமா? ஓகே, குட். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் நேரம் நம்ம திருப்பிக்கலாம். எவ்வளவு டைம் இருக்கோ நம்ம அந்த டைம் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா chapter 12 is again almost having around 31 verses. 31 இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கலாம் எவ்வளோ நம்மளால பார்க்கலாம். 1 Corinthians chapter 12. ஓகே, குட். எடுத்துக்கிட்டீங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே டைரி வச்சுக்கோங்க. தயவுசெய்து பேப்பர் எழுதாதீங்க. டைரி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? ஸோ தட் உங்களுக்கு மறுபடியும் பார்க்கறதுக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு, இதையே நீங்கள் மெசேஜாக பைபிள் ஸ்டடியாக கூட எடுக்கலாம். சரியா? ரைட். ஸோ 12வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். என்ன சொல்றாங்க இங்க? ஏற்கனவே நான் சொன்னேன், ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஒவ்வொரு இஷ்யூவை பவுல் எடுத்து பேசுறதா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆக்சுவலா ருட்டீனா ரெகுலரா தான் எழுதினாங்க, ரன்னிங் மேட்டர் தான். பட் அதை பார்த்து சர்ச் ஃபாதர்ஸ் நமக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இதை பிரிக்கிறது 1 கொரிந்தியர் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. சாப்டரைசேஷன் சொல்லுவாங்க. எப்படி பிரிக்கலாம்னா, பெரி டே. காட்டுங்க தம்பி, பேப்டிஸ்ட் காட்டுங்க. 1 கொரிந்தியன்ஸ் chapter 12 verse 1ல பாத்தீங்கன்னா பெரி டே அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்க நிறைய பெரி டேனா கன்சர்னிங் திஸ், இதை குறித்து. சரியா? இதை குறித்து, எதை குறித்து, அந்த இஷ்யூவை தான் பேசும். அப்ப 1 கொரிந்தியரை எப்படி சாப்டரைசேஷன் பண்ணலாம்னா, எங்கெல்லாம் பெரி டே வருதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஒரு இஷ்யூ பேச போறாருன்னு. சரியா? ரைட். வாங்க பேப்டிஸ்ட், கன்கார்டன்ஸ்லாம் எதுக்கு போறீங்க? வாங்க வாங்க, நேரா இதுக்கே போங்க. 1 Corinthians chapter 12 இன்டர்லினியரே போங்க. ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்க்கலாமா? பெரி டே டோன் நுமாட்டிக்கும் அடல்ஃபாய் மை பிரதர்ஸ். சரிங்களா? ரைட். அப்படியே பண்ணுங்க, ரொம்ப இது பண்ணாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. அங்க பெரி டேன்னு ஆரம்பிக்குது பாத்தீங்களா? இதுதான் ஆஃபன் ரிப்பீட்டட் டேர்ம். பவுல் உபயோகப்படுத்துற அடிக்கடி கிரேக்க பதம் பெரி டே. பெரி டேனா கன்சர்னிங் திஸ், இல்லைன்னா அபவுட் திஸ். ஓகே, இப்ப அதை பத்தி. ஓகே, தமிழ்ல என்ன பண்ணோம்? குறித்து. சரியா? இவைகளை குறித்து, இவைகளை பற்றி. எதை பத்தி? டோன் நுமாட்டிக் ஒன். அந்த நூமான் இருக்குல்ல, அந்த பி சைலண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பைன்னு சொல்லுவாங்க, பை. ஓகே, கிரீக் அல்பபெட் பை. அந்த பை சைலண்ட், பா சொல்லக்கூடாது. ஓகே, நூமா அப்படின்னா ஸ்பிரிட். அந்த நூமால வந்ததுதான் நுமாட்டிகோ. ஓகே, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். இப்ப ஆவிக்குரிய வரங்களை பற்றி சகோதரர்களே, சகோதரிகளே, அதான் இங்க சொல்ல வர்ற. பெரிடே டோன் நுமாட்டிகோ அடல்ஃபாய். சரியா? சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை பற்றி ஊ தெலோ ஊமாஸ் அக்னாயின். அந்த ஊவும் ஓகே நெகட்டிவ். சரியா? என்னது? ஐ டு நாட் வாண்ட், விஷ். தெலோனா விஷ், இல்லைன்னா வாண்ட். ஐ டு நாட் வாண்ட். ஹூமாஸ், இந்த நாசிஸ்னா நாலேஜ், அறிவு. அக்னாசிஸ் அப்படின்னா அறிவில்லாமை. அதுல இருந்து வந்த வேர்டு தான் அக்னாயின். ஓகே, அக்னாயின். 2 நெகட்டிவ் வருது. ஒண்ணு அக்னாயின், ஆல்பா போட்டா நெகட்டிவ். இன்னொன்னு ஊ போட்டா நெகட்டிவ். என்ன அர்த்தம்?
ஐ வாண்ட் யூ டு பி நாலேஜபிள். எப்ப பாசிட்டிவா சொன்னா ஒரே வேர்டு தான். சகோதரிகளே, ஐ வாண்ட் யூ டு பி நாலேஜபிள் அபவுட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். தமிழ்ல ஆவிக்குரிய வரங்களை பத்தி உங்களுக்கு சரியான அறிவு இருக்கணும்ப்பா. இந்த ஸ்டைல்ல எழுதுறதுக்கு பதிலா பவுல் அவருடைய ஸ்டைல்ல, இதான் ரைட்டிங் ஸ்டைல், லிட்டரரி ஸ்டைல். ஐ டு நாட் வாண்ட் யூ டு பி இக்னரண்ட்னா, உங்களுக்கு அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை, விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? அந்த அக்னாயின்ல ஆல்பாவும் நெகட்டிவ், ஊ நாட்டும் நெகட்டிவ். ஸோ 2 நெகட்டிவ்ஸ் வந்தா பாசிட்டிவ். சரியா? ஸோ அதனால நீங்கள் இதை அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எதை? ஆவிக்குரிய வரங்களை குறித்துதான தெளிவு, கிளாரிட்டி. அப்ப 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே ஆவிக்குரிய வரங்களை பத்தி தான் பேசணும். ஓகேவா? ஏங்க சின்ன வசனம் தான், வாசிங்க. 1வது வசனம் 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. தேங்க்யூ, வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தயவு செய்து இதோட அண்டர்பின்னிங்ஸ புரிஞ்சுக்கிங்க. கொரிந்து சபைகள்ல ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் எழுதுங்க. எல்லா வரங்களையும் ஆண்டவர் கொரிந்து விசுவாசிகளுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த வரங்களை குறித்தான தெளிவும் அதை சரியான ஆப்ரேட் பண்ற அறிவும் அவங்களுக்கு இல்ல. ஒரே குழப்பம், டிவிஷனு, சண்டை, பிரிவினை, வேதங்கள் இருந்ததுனால உங்களுக்கு ஐ திங்க் கொரிந்து விசுவாசிகளை ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துறீங்க, ஆப்ரேட் பண்றீங்க. ஆனா அதை குறித்ததான தெளிவு வேணும்பா. அதை நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்ட்டு 2வது வசனத்துல கொரிந்து சபையில நிறைய பேரு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜென்டைல்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்தவங்க, புறஜாதியில இருந்து வந்தவங்க. யூதர் குலத்துல இருந்து வந்த கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு வந்தவங்க கம்மி. ஆனா ஜென்டைல்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் கொரிந்து சபைகள்ல அதிகம். தயவு செய்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. சரியா? இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு யூத பின்னணி இல்லாதனால அவங்களுடைய ஓரியன்டேஷனை ஒரு நைட்ல மாத்த முடியாது. என்னதான் ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னிச்சிருந்தாலும் பாவ சுபாவம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால இன்னும் அவங்கள்ட்ட இந்த மார்க்க பேதங்களும், பிரிவினைகளும், விபச்சாரமும், ஓகே, பெருமையும், குரூப்பிசமும் இருந்துச்சு. அதை அப்படியே இங்க சர்ச்சில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இப்ப 2வது வசனத்துல லைட்டா அவங்களை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. நீங்க எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியும்ல, ஆயிடச்சே. உங்களுக்கு தெரியும். ஆயிடானா நோனர், இனஸ்கோனா நோனு, ஆயிடானா உங்களுக்கு நல்லா தெரியும். யூ நோ. அச்சே அப்படின்னா யூ ப்ளூரல். யூ நோ என்ன தெரியும்? தட் போட்டி வந்து போட்டி எப்ப வந்தாலும் கனெக்ஷன் வேர்ட். சரியா? யூ நோ தட் போட்டே வென் இருந்த போது, எப்ப, எத்தனைனா நேஷன்ஸ், பேகன்ஸ், நீங்க அஞ்ஞானிகளா இல்லைன்னா புறதேசத்தா இருந்த போதுக்குலாம் வேர்டு வந்து கிரீக்ல கேட்டே. இது எய்மையோட பாஸ்ட் டென்ஸ், கேட்டே, யூ வேர். அப்ப முதல் ஃப்ரேஸ் எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? when you were pagans, do you know? உங்களுக்கு தெரியுமா? நீங்க அஞ்ஞானிகளா இருந்தப்ப, அந்த கேட்டே தான் இருந்தப்ப, பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட வந்து ரிகலெக்ட் பண்ணி கொரிந்து விசுவாசிகள் மட்டும் பிக்சரைஸ் பண்ற. நீங்க அப்படி இருந்தப்ப என்ன பண்ணீங்க? வெர்பு வந்து கீழே வருது, அதுக்கு முன்னாடி பார்த்தரலாம். ப்ரோஸ் டா எய்டோலா. அந்த எய்டோலாங்கிற வருது தான் ஐடல்னு வந்தது. ஓகே, எய்டோலா விக்கிரகங்களுக்கு ப்ளூரல்ல போட்டிருக்குங்க. சரியா? ஆனா அந்த விக்கிரகம் எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு பாருங்க. இதுதான் அட்ஜெக்டிவ். டா எய்டோலா டா அஃபோனே. அந்த ஆல்பாவை எடுத்துட்டு படிங்க. போனே. ஏங்க போனேனா வாய்ஸுங்க. அதுல இருந்து வந்ததுதாங்க போனு. இப்ப நீங்களே நாங்களாம் போன் வச்சிருக்கோம்ல, போன்னா வாய்ஸ். ஆக்சுவலா இது கிரீக் வேர்டு. போனேனா வாய்ஸ். அந்த போனேக்கு முன்னாடி ஆல்பா போட்டா நெகட்டிவ், வாய்ஸ் இல்ல, ஊமை. அப்ப என்ன விக்கிரகம்? பேசாத, ஓகே, வாய்ஸ் இல்லாத, மியூட், ஊமையான விக்கிரகத்துக்கு ஓகே என்ன வெர்பு பாருங்க. வெர்பு போஸ் அண்ட்
கேஹஸ்தே அதான் வெறும். ஓகே, கேஹஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? டு லீடு. ஏங்க அதுக்கு நேரா தாங்க நீங்க வழிநடத்தப்பட்டீங்க. யுவர் கைடட், யுவர் லெட் டு த மியூட் ஐடல். சரியா? ஊமையான பேச முடியாத விக்கிரகத்துக்கு ஓகே நீங்க அதால லீட் பண்ணப்பட்டீங்க. ஏங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க இந்த லீடு. ஏன்னா அதே லீடை தான் பரிசுத்தாவியானவருடைய லீடை கொண்டு வருவார். சரியா? அந்த ஹேகஸ்தே. சரியா? இந்த ஹேகஸ்தே. அப்ப உங்களை லீட் பண்ணது எது? ஊமையான விக்கிரகம் தான் உங்க வாழ்க்கையை லீட் பண்ணுச்சு, கைட் பண்ணுச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வேர்டு சொல்றாரு பாருங்க, கைடு மாத்திரம் இல்ல, லீட் மாத்திரம் இல்ல, அப் அகோமெனாய். 2 வேர்டுங்க, காம்பவுண்ட் வருதுங்க. அப் அகோமெனாய் என்ன அர்த்தம்? திருப்பியும் கேரி அது. இட்ஸ் ஜஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹீதன் ரிலிஜன். ஆஹா, தயவு செய்து பெண்டிகாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் பெண்டிகாஸ்ட். சரியா? பெந்தகோஸ்டல் சர்ச்சுக்கு நான் எதிரி கிடையாது. சில பெண்டிகாஸ்ட் சர்ச் எனக்கு கூப்பிட மாட்டாங்க. ரீசன் என்ன சொல்லுவேன்? ஏன்னா கிடியன் வந்து ரொம்ப சாடி பேசுறாரு ஆராதனைய, அந்நிய பாஷைய, சபையன்னு சொல்லுவாங்க. நான் சாடி பேசல. வசனத்தை வசனமா சொல்லும் போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம சொல்லியே தான் ஆகணும். சரியா? அதனால ஐ டோன்ட் கேர். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வசனத்தை வசனமா தைரியமா சொல்லுவோம். ஏன்னா கோச்சிக்காதீங்க, சர்ச் சிலுவையில நமக்காக மறிக்கலங்க ப்ளீஸ். பாஸ்டர் நமக்காக சிலுவையில மறிக்கலங்க ப்ளீஸ். இயேசுதாங்க சிலுவையில மறிச்சார். இதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன். இதுதான் உண்மைங்க. We are not slaves to church, not to pastors. I'm sorry, Pentecostal church, independent church யாரா இருக்கீங்கன்னா கோச்சிக்காது. அப்படியே நம்மள வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அடிமையா, சபைக்கு அடிமையா, இயேசுவை விட சபைக்கும் பாஸ்டருக்கும் அடிமையா வளர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு அது வந்து நான் உண்மையா மனசுல இருந்து பேசுறேன். யாராவது இங்க உட்காந்துக்கிட்டு கடவுளுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி இந்த மார்னிங் அது என்னங்க அதிகாலையில போய் சர்ச் பிலீவர்ஸ் கூப்பிட்டு ஜெபம் வைக்கிறது வைக்காதீங்க. அவங்கள போய் அவங்கள விசுவாசிங்க. அவங்கள காலையில குவைட் டைம் எடுக்க விடுங்க. அப்பயும் கூப்பிட்டுது வாங்க சர்ச்சுக்கு. அவங்கதான் சண்டே வராங்கல்ல, பைபிள் ஸ்டடி வராங்க. ஈவினிங் வைங்க, நைட்டு வைங்க, மார்னிங் டைம்ல கூப்பிட்டுக்கிறது. அதனால சரி, நிறைய பேசணும், நான் பேசலாம். இப்போ எனிவே நீங்க வந்து கைட் பண்ணப்பட்டீங்க. இன்னொன்னு பீயிங் கேரிட் அவே அப் அகோமெனாய். நீங்க அப்படியே அதால நீங்க நடத்தப்பட்டது மாத்திரம் இல்ல, அதுலயே அப்படியே கேரிட் அவே ஆனீங்க. அதுதான் உங்களை அப்படியே தூக்கிட்டு போச்சு. ஏன்னா ஸ்ட்ராங்கான வேர்டு பாத்தீங்கன்னா, இந்த 2 வேர்டை இப்ப எப்ப தெரியுமா நம்ம யூஸ் பண்ணணும் பாசிட்டிவா? ஆண்டவர் நமக்கு வரங்களை தந்திருக்கும் போது அந்த வரங்களை ஆபரேட் பண்ற ஆவியானவரால நம்ம நடத்தப்படணும். ஆவியானவரால கேரி அவே பண்ணப்படணும். புரியுதுங்களா? ஈவன் இந்த வசனத்தை எழுதுனாங்க தெரியுமா? பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஏவப்பட்டு, அந்த ஏவப்பட்டுக்கு இந்த வேர்டு தாங்க யூஸ் பண்றாங்க, கேரிடவே. சூப்பர் வேர்டுங்க இது. அப் அகோமெனாய். they were carried away by the Holy Spirit. சரியா? வேதத்தை எழுதும் போது பரிசுத்த மனிதர் நான் இதை வாசிக்கிற பாருங்க. இந்த வேர்டு கிரீக்ல போட்டிருக்காங்க. It is a moments of ecstasy experience in heathen religion. ஆஹா, அப்ப மற்ற மதங்கள்ல உணர்ச்சி சம்பந்தமா இந்த இந்த ஊமையான விக்கிரகங்கள் அந்த ஜனங்களை நடத்தணும். என்ன அனுபவம் கொடுக்குமா? எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்டாட்டிக்னா என்னது? உணர்ச்சி. இந்த கை தட்டினோன்னு எல்லாம் சேர்ந்து கை தட்டிட்டு குதிக்கிறாங்க பாத்தீங்களா? ஐம் சாரி, நான் தப்புன்னு எனக்கு எப்படி சொல்ல தெரியல, நீங்க டிஸ்கஷன்ல எனக்கு பேசுங்க. பட் எக்ஸ்டாட்டிக் ஹீதன் ரிலிஜன் இருந்துச்சான். when a human being is possessed by the supernatural. கவனிங்க, human being possessed by supernatural. யாராவது சூப்பர் நேச்சுரலால இன்னைக்கு இந்த ஒரு பாட்டு போனாங்க தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல். தயவுசெய்து நம்பாதீங்க, நம்பாதீங்க. சூப்பர் நேச்சுரலால எவனாவது கேரி ஓவர் பண்ணப்பட்டான்னா அவன் வந்து இப்படிதான் பண்ணுவான். எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அததான் இங்க வந்து உண்மையான விக்கிரகம் அவங்க பண்ணிச்சான். The dangling construction is best understood by supplying, okay, to a form of peripheristic construction. Okay, இது Greek. Right, anyway, come back. So அப்ப ஒண்ணு தெளிவா தெரியுது என்னன்னா, they were completely சரியா controlled by emotions. சரியா? தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க, கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் நாட் led by emotions.
இமோஷனுக்கு இடம் இருக்கா? இருக்கு. சிரிக்கலாமா? சிரிக்கலாம். அழுகலாமா? அழுகலாம். கை தட்டலாமா? தட்டலாம். பட் அது நம்மள லீட் பண்ணக்கூடாது. சரியா? அதனால we need to be cautious. ஒண்ணு இல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மதுரை ஃபேமஸ் ஃபார் டெம்பிள், தூக்கிட்டு போறான், பால் குடம் தூக்கிட்டு போறான், ஆடுறான், அப்படியே சாமி ஆடுறான். அவன் என்னமோ பேசுறான், அவன் என்ன பேசுறான் அவனுக்கு தெரியும். ஆனா ஏதோ பேசிட்டு போறான், வளரிட்டு போறான், அடிச்சுட்டு போறான், ஆடிட்டு போறான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவன் போயிட்டே இருக்கான். So we need to be very cautious. சரியா? The mute idols can easily be can deceive. அதனால we need to be very cautious. அததான் இங்க எம்பசைஸ் பண்றேன். சரியா? ரைட், ஓகே. அடுத்த வசனம் போலாமா? ரைட், யாராவது வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம் தமிழ்ல வாசிங்க. நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆஹா, மனதை செலுத்தினீர்கள். அந்த வேர்டு இல்ல, ஆனா தமிழ்ல அதை போட்டிருக்கு, மனதை செலுத்தினீர்கள், கேரிட் அவே. சரியா? அதால நீங்க கேரி அவே பண்ணப்பட்டீங்கிறது தமிழ்ல அப்படி போட்டிருக்க. சரி சரி, மனதை செலுத்தினீர்கள் உங்களுக்கு தெரியுமே. ஆயிடுச்சு எப்பா, உங்களுக்கு நல்லா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்றேன். சரியா? ஓகே, குட். 3வது வசனம் போலாமா? ரைட், இந்த வசனத்தை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேப் தரேன், ஏதாவது பேசுறதுன்னா பேசுறேன். சரியா? ரைட், verse 3. Dio, therefore, no reason, I make known. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஓகே, 3வது வசனம். உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். இல்லைன்னா I want you to know, I want you to understand. ஓகே, I make known to you. நான் உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்றேன்ப்பா. அதனால எதனால? நீங்க ஊமையான விக்கிரகத்துக்கு மனதை நடத்தப்பட்டீங்களா? அதனால உங்களுக்கு சொல்றேன். போட்டி கனெக்ஷன் that who dies, no one நெகட்டிவ். இந்த வந்தாலே நெகட்டிவ். who dies பவர்ஃபுல் நெகட்டிவ்ங்க. எவனும் ஒருத்தம் கூட நோவன் என் நுமாட்டி by the spirit or in the spirit. என்ன ஸ்பிரிட்? நுமாட்டி தியோ. ஆஹா, ஸ்பிரிட் ஆஃப் காடுங்க, தேவனுடைய ஆவிங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது விக்கிரகத்தோட ஆவி, ஊமையான விக்கிரகத்தோட இது. இப்ப தேவனுடைய ஆவியில பேசுறவன். அந்த பேசுறதுக்கு என்ன வேர்டு? லாலியோ. அதுல இருந்து வந்த வேர்டு தான் லதோன். ஓகே, குளோசானா டங்ஸ். ஓகே, டங்கு குளோசா, லாலியோனா ஸ்பீக். அப்ப ஸ்பீக்கிங் இன் டங்ஸுக்கு கிரீக்ல குளோசலாலியா, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். ஏன் ஸ்பீக்கிங் இங்க சொல்றாரு? நல்லா கவனிச்சீங்கன்னா, தேவனுடைய ஆவியான பேசுறவன். ஏங்க எல்லா வரங்களும் பேச்சுல இருக்குங்க. அந்நிய பாஷை பேசுறதுல இருந்து, தீர்க்க தரிசனம் சொல்றதுல இருந்து, வியாக்கியானம் பண்றதுல இருந்து, பிரசங்கம் பண்றதுல இருந்து, டீச்சிங்ல இருந்து, அட்வைஸ் பண்றதுல இருந்து, அட்மானிஷ் பண்றது எல்லாம் வாய்ங்க, பேசுங்க. அப்ப நீ ஒருத்தன் தேவனுடைய ஆவியினால பேசணும். அதுதான் சொல்றவர். ஓகே, ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புரிஞ்சுக்கணுங்க, யாருமே தேவனுடைய ஆவியில ஓகே இல்லாம பேசுனா, ஓகே, நோ ஒன் ஸ்பீக்கிங் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ். அவன் என்ன சொல்ல மாட்டானோ பாருங்க, கமா கேபிட்டல் லெட்டர், கமா கேபிட்டல் லெட்டர் போட்டாலும் விதின் போட்டுன்னு இருக்கும். குரியாஸ், ஓகே, அனித்திவ். ஓகே, அனித்திவ் அது பேர் என்னது? சாரி, குரியோ ஈசுஸ். ஐம் சாரி, அந்த இந்த இடத்துல ஸ்பீக்கிங், சாரி, ஹியோகே அப்படின்னு என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில பார்த்தோம்னா ரைட், verse 3. ரைட், அந்த வேர்டு ஆக்சுவலா அனித்திமா. ஓகே, அனித்திமா that which is set apart for a deity, which is abandoned by the gods. A curse. It's a curse-ங்கறாங்க. அப்ப இயேசு சபிக்கப்பட்டவர். இந்த இடத்துல ஈசோஸ் போட்டிருக்கு பாருங்க, அனேத்தேமா ஈசோஸ். அந்த கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கிறது ஜீசஸ். ஓகே, அக்கர்ஸ்ட், அனேத்திமா. ஜீசஸ் இஸ் கர்ஸ்ட். இயேசு சபிக்கப்பட்டவர். திடீர்னு இப்படி பேசுறாரு. அப்ப தேவனுடைய ஆவியில நிறைஞ்சிருக்கிறவங்க, அவரால் நடத்தப்படுறவங்க இயேசு சபிக்கப்பட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? இன்னொன்னு, who dies, no one. இன்னொன்னு, do not say, can or is able, 8 pen. அந்த டெகை 8 pen எல்லாமே சேதான்.
அவன் நோ ஒன் இஸ் ஏபிள் டு சே, சொல்ல முடியாது. குறியாஸ், ஓகே, ஜீசஸ், ஜீசஸ் இஸ் லார்ட். குறியாஸ்னா லார்ட், இயேசுவே தேவன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வசனத்தை பார்க்கணும். எய் மே இஃப் நாட், அடுத்தது காட்டுங்க பேப்டிஸ்ட். எய் மே என் இஃப் நாட், நாட் பை, என்னன்னா இன்னும் சொல்லலாம் பை நுமாட்டி ககி வகையோனா ஹோலின்னு அர்த்தம். நுமாட்டினா ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரா. இப்ப என்ன சொல்ல வர 3வது வசனத்துல, எப்பா ஐ வாண்ட் யூ டு நோ அண்டர்ஸ்டாண்ட் நோ ஒன் ஸ்பீக்கிங் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியினால பேசுறவன் எவர் சேஸ் ஜீசஸ் பி கர்ஸ்ட், இயேசு சபிக்கப்பட்டவன்னு சொல்ல மாட்டான். இன்னொன்னு, நோ ஒன் கேன் சே ஜீசஸ் இஸ் லார்ட். யாராலையும் இயேசுதான் தேவன்னு சொல்ல முடியாது எக்ஸப்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். அதான் அந்த எய் மேனா எக்ஸப்ட்னு வரும். ஓகே, எக்ஸப்ட் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம, கைடன்ஸ் இல்லாம, கேரிட் அவே பண்ண முடியாம இயேசுவை கர்த்தர்னு சொல்ல முடியாது. ஓகே, போதுங்க. பேப்டிஸ்ட் என்ன கொஞ்சம் 1 minute நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ரைட், 1 நிமிஷம். Sorry. ஓகேங்க, ரைட். நவ் இந்த கான்செப்டை இங்க ஏன் சொல்லலாம்? கேன் யூ கெஸ்? 3வது வசனத்தை தமிழ்ல வாசித்து நம்ம கட்டாயம் இதை பேசி ஆகணும், சரியா? சரி, டோன்ட் வரி, இவ்வளவு வசனத்தை கவர் பண்ணி கிடியோன் வேகமா ஓடுவார்னு சொல்ல, பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிட், த ரியல் மீனிங் பிஹைண்ட். சரியா? யாராவது 3வது வசனத்தை வாசி, தமிழ்ல வாசி. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரியா? ஐ டிக்ளேர் டு யூ. சரி, யாராவது கெஸ் பண்ண முடியுதா? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சேஞ்சுக்காக நீங்க சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 3வது இப்ப இருக்கிற இந்த கான்டெக்ட், அதாவது 1வது 2வது வசனத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுங்க. 3வது வசனத்துடைய விளக்கம் சொல்லுங்க பாருங்க. ஐ காட் கிளாரிட்டி, எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. சொல்லுங்க, கேன் யூ கெஸ்? யாராவது சொல்லுங்க பாருங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சொல்லுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, தப்பு கரெக்ட்லாம் இதெல்லாம் கிடையாது, சரியா ராங்களா? கமான். ஏன் திடீர்னு ரொம்ப ஜீசஸ் இஸ் கர்ஸ்ட்ங்கிறாரு, இன்னொரு இடத்துல ஜீசஸ் இஸ் லார்ட்ங்கிறாரு? சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது, எல்லாம் லெகோ பேசுறது. தெரியல. சரி, ரிப்பீட்டடா வேர்டு ஏதாவது சொல்லுங்க. ரிப்பீட்டடா என்ன வேர்டு வரும்? அதையாவது சொல்லுங்க. 3வது வசனத்துல ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகுது, ஒரு வார்த்தை. இந்த வேர்டை கண்டுபிடிங்க. நோ ஒன். நோ ஒன், இன்னொரு வார்த்தை. அது பேசிக் தான், கோர் வேர்டு. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. ஏங்க, ஒரே வேர்டு 2 தடவை ரிப்பீட் ஆகணும்னு சொன்னோம். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட், ஒரே வேர்டு
சொல்ல மாட்டான் என்றும் சொல்லக்கூடாது. ஒரே வேர்டுங்க. என்னங்க வேற வேற வேர்டு சொல்றீங்க? ஆனா மீனிங் ஒண்ணுதான். அக்கா சொன்னது Spirit correct. ஒரே வேர்டு சொல்லுங்க அக்கா. Spirit. ஆவி. முடிஞ்சது. That's all. Over. மாட்டி ஆவி ஆவி. இதுக்கு முன்னாடி சொன்னது உண்மையான விக்கிரகத்தோட ஆவி. புரியுதா? இப்ப 2 ஆவி அக்கா அழகா எடுத்து கொடுத்தாங்க. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. நல்ல கவனிங்க, both are equal. 2 வேற வேற கிடையாது. திருத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இது. சரியா? அப்ப நீங்க விசுவாசி ஆன பிறகு யாரால ஏவப்படணும், யாரால கைட் பண்ணப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்டு யாரால கேரி அவை பண்ணப்படணும்? தேவனுடைய ஆவினாலும் பரிசுத்த ஆவியினாலும். அப்ப சபைக்கு கூடி வரும்போது உங்க லைஃப்ல விசேஷமா கேதர் பண்ணும்போது, ஏன்னா கேதர் பண்ணும்போது தானே வரங்களை பயன்படுத்துங்க. ஏங்க எல்லா வரங்களும் எதுக்குங்க கொடுக்கப்பட்டுச்சு? பின்னாடி பார்க்க போறோம். ஃபார் காமன் குட். எங்க எல்லாருடைய நன்மைக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. நான் தனியா உட்கார்ந்து உள்ள வரங்கள் கிடையாதுங்க. ஆல் கிஃப்ட்ஸ் ஆர் கிவன் ஃபார் த எடிஃபிகேஷன் ஆர் த காமன் குட் ஆஃப் அதர்ஸ். அப்ப நீங்க கூடி வரும்போது நீங்க யாரால கைட் பண்ணப்படணும்? நல்லா எழுதி. இமோஷன்ஸ் கிடையாது. சாரி கோச்சுக்காதீங்க. ஒரு அம்மா தட்டணும்னு, ஒரு அக்கா தட்டணும்னு தட்டும் பாருங்க. கட 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 கட. சரி, நான் தயவுசெய்து தப்பா சொல்ல நினைக்காதீங்க. எப்படியோ நமக்கு இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆவியானவர் இறங்குறாரு. இப்படியே நம்மள ஓரியன்ட் பண்ணி இமோஷன்ஸ் பவுண்டாவே வளர்த்து உண்மையாலுமே நம்ம தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருச்சு. சரியா? நம்ம என்ன பேசுவோம்? யாரால கைட் பண்ணப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்டு பேசுவோம்? அப்படி பேசணும்னா நல்லா கவனிங்க. அதெல்லாம் ஜீசஸ் இஸ் தர்ஸ்ட். இயேசுவை சபிக்கப்பட்டவன் சொல்றது ஒண்ணு தெரியுது. நல்லா கவனிங்க. வரங்களை உபயோகப்படுத்தினா ஜீசஸ் இஸ் பிளஸ்ட். எழுதி. when I use English தமிழ்ல சொல்றா, when I use God given, every word is important. When I employ or use God given gifts for the edification of saints, எனக்கு ஆண்டவர் தந்த பலன்களை நான் பரிசுத்தவான்களுடைய பக்தி விருத்திக்காக பயன்படுத்த போது என்ன பண்றோம் தெரியுமா? I bless Jesus. I bless God. பிளஸ்னா நம்ம இந்த பிளஸிங் கிடையாது. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறார். ஆண்டவர் சந்தோஷப்படுறார். God is being glorified. ஆப்போசிட் என்ன? பிளஸ் பண்ணல. அப்ப வரங்களை இதாங்க உண்மையான அர்த்தம். என் இஷ்டத்துக்கு நான் என்கிட்ட அந்த வரம் இருக்குன்னு காட்டுற கீழே பந்தா விடுறதுக்கு, 4 பேர் பார்க்கணுங்கிறது, என் பேருக்கு ரவுண்டுல பிராக்கெட்ல இந்த வரம் இருக்குன்னு போட்டுக்கிறதுக்காக. சாரிங்க, இன்டைரக்டா நம்ம சொல்றோம் ஜீசஸ் இஸ் பிளஸ்ட். யூ மைட், நீங்க ஒருவேளை யூ மைட் டேக்கன் அப். என்ன நான் இவ்வளவு சீரியஸா சொல்றீங்க? இதுதாங்க உண்மை. இயேசுவை சபிக்கப்பட்டவன் தாங்க சொல்றேன். எப்ப தெரியுமா? when we misuse the gifts of Holy Spirit. நல்ல எழுதி, நோ டவுட் அபவுட். ஏங்க இந்த இடத்துல ஏங்க அப்படி இப்ப பவுல் சொல்லணும் இயேசுவை சபிக்கப்பட்டவன்? இப்ப புரியுதா? சோ பி கேர்ஃபுல்ங்க. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வரங்கள் நான் இல்லைன்னு சொல்லணும். ஆனா ஒண்ணு, இட்ஸ் அ பிரிவிலேஜ். பட் அலாங் வித் த பிரிவிலேஜ் அக்கௌண்டபிலிட்டி, ஸ்டூவர்ட்ஷிப் டெஃபினட்டா இருக்குங்க. உக்கிரமத்துவம் இருக்குங்க. கணக்கு கொடுக்கணுங்க. எல்லா வரத்துக்கும் கேட்கிறாரா? 5 வச்சவன் 10 கொடுக்குறானா? 2 வச்சவன் 4 கொடுக்குறானா? கட்டாயங்க. Got the point? இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். பட் ஒருவேளை பரவாயில்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் பை ரீடிங் த பேசிக். ஓகே, பேக்ரவுண்ட் அண்ட் ஆல்சோ த க்ரீக். ஸோ அதனாலதான் சொல்றாரு சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். இப்ப பாசிட்டிவ் பார்க்கலாமா? பரிசுத்தாவியானவன், தேவாவி பரிசுத்தாவியெல்லாம் சினானிமஸ் தான். பரிசுத்தாவியானவர்கள் கைட் பண்ணப்பட்டு ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கேரி ஓவர் பண்ணப்படுறவன் என்ன நம்ம சொல்லுவாங்க? ஜீசஸ் நீங்க தான் இயேசுவே ஆண்டு கொள்கிறவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இயேசுவை பிளஸ் பண்ணும்.
இதை நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன்னு. இதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ டு நோன்னு இப்ப ஐ டிக்ளேர் டு யூ. சரியா? ஸோ 3வது வருஷத்துல ரொம்ப தெளிவா சொல்றேன். கிரீக்ல போட்டிருக்க வேர்டு என்ன? தேர்ட் வேர்டு வந்து ஐ மேக் நோன். ஓகே, நோரிஷம். ஸோ குளோரிஷம் அப்படின்னா அந்த நோ. ஓகே, அதுல இருந்து வந்து ஸோ உங்களுக்கு நான் தெளிவா அறிவிக்கிறேன் சொல்லி 3வது வருஷம். ஓகேவா? ரைட். இப்ப 4-5 மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். இன்னும் 5 நிமிஷத்துல. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன வசனம். சரியா? பேப்டிஸ்ட், can you please show us 1 Corinthians chapter 12, 4 and 5. போதும், 5 வசனங்களை நீங்க பார்த்துருவோம். 4வது வசனமும் 5வது வசனமும் சேர்த்து பார்த்துட்டு தமிழ்ல வாசித்து ஏதாவது டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரியா? ரைட். ஃபோர்த் வெர்ஸ் ஆரம்பிக்கும் போது தயா. ஓகே, தயானாலே ஓகே, வெரைட்டிஸ், வித்தியாசம். எதுல? நவ் கரிஸ்மட்டான். கரிஸ்மனா கிஃப்ட்டுங்க. நூமாட்டினா ஸ்பிரிட்னு சொன்னல, கரிஸ்மனா கிஃப்ட்டுங்க. கிஃப்ட்ஸ் ப்ளூரல் ஜெனட்டிவ்ல இருக்குது. டோன் ஜெனட்டிவ் ப்ளூரல். வெரைட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ். ஏங்க நிறைய வரங்கள்ல வித்தியாசம். எய்சின்னா எய்மியோட ஃபேமிலி தேர் ஆர். அப்ப இதை வாசிக்கணும்னா தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ். இதுதான் சொல்ல வர. சரியா? நவ் தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ். வரங்கள் நிறைய உண்டு. சரியா? இதுல என்ன ஒண்ணே நல்ல கவனிங்க. இந்த ஒரு வரத்தை தூக்கி பேசுறது, இந்த ஒரு வரம் இருந்தாதான் ஆவியானவர் இருக்காருங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. தெரியுமா? இந்த வரம் இருந்தாதான் பரலோகத்துக்கே போவோம். ஏங்க தப்புங்க. வரங்கள் நிறைய இருக்குங்க. ஒரு வரத்தை யாராவது குளோரிஃபை பண்ணி மேன்மைப்படுத்தி அது இல்லைன்னா ஆவியானவர் இல்லை, இப்படி சொல்றதுதான் தப்புங்க. பிப்ளிக்கலி ராங்க. ஐம் சாரி. தேர் ஆர் வெரைட்டிஸ். ஓகே, டயரைசிஸ், வெரைட்டிஸ் ஆஃப் வரங்கள் நிறைய இருக்குங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா? அவுட்டோ. இத கொடுக்கறது யார் தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான். சேம். யாரு? டோ டே அவுட்டோ நூமா. சேம் ஸ்பிரிட். ஒரே ஆவியானவர் தாங்க. ஒண்ணு சொல்லிட்டா, என்கிட்ட இருக்கிற அதே ஆவியானவர் தான் எடிசன் இருக்கிறாரு. எடிசன் இருக்கிற அதே ஆவியானவர் தான் இங்க இருக்க தம்பி உங்கள்கிட்ட இருக்கிறாரு. சரியா? அதே ஆவியானவர் தான் சிஸ்டர்கிட்ட இருக்காரு. ஆவியானவர் ஒருவர் தான். சரியா? சிஎஸ்ஐல ஒரு ஆவி, பெண்டிகாஸ்ட்ல ஒரு ஆவி, பேப்டிஸ்ட்ல ஒரு ஆவி, அப்படிலாம் கிடையாது. ஆவியானவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் தான் வரங்களை தரார். சரியா? அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் வரங்கள்ல வித்தியாசம் இருக்கும். ஆனா ஆவியானவர் ஒருத்தர் தான். அப்ப இதுல முக்கியமான வேர்டு வந்து டைரசிஸ், அவுட்டோ, வெரைட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ். ஆனா ஒரே ஆவியானவர். கொஞ்சம் காட்டுங்க தமிழ்ல. அப்புறம் 5 முடிச்சுட்டு வாசிக்கிறேன். பேப்டிஸ்ட் verse 5. verse 5ல என்ன சொல்றாரு? அதே வேர்டு யூஸ் பண்றாரு திருப்பியும். டைரைசிஸ். இந்த டைரைசிஸ் வந்தாலே வெரைட்டிஸ். இப்ப எதுல வெரைட்டி இருக்கு? எதுல வித்தியாசம் இருக்கு? டயப்போனியானா சர்வீஸ் அர்த்தம். ஓகே, டயப்போனியா சர்வீஸ். டீக்கன் அப்படிங்கிற வேர்டு இதுல இருந்து வந்தாரு. சரியா? சோ டயப்போனி சர்வீசஸ். ப்ளூரல்ல இருக்கு பாருங்க. போன்ல முடியுது. ஜெனட்டிவ் ப்ளூரல். திருப்பி எய்ஸ். இந்த எய்ஸ் வந்து எய்மி ஃபேமிலி, ஐஎம் ஃபேமிலி. there are varieties of services. ஏங்க நீங்க இந்த ஊழியம்ங்கிற வேர்டு எனக்கு என்னமோ மிஸ்நார்மல் மாதிரி இருக்குங்க. கோச்சிக்காதீங்க. ஊழியனால எனக்கு என்னமோ இந்த காலத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ண எனக்கு ஒரு மாதிரி இதா மிஸ்நார்மலா இருக்கு. வேணாம். there are variety of services. பணி செய்யறது. சரியா? உதவி செய்யறது. எனக்கு ஊழியம் ஏன்னா ஊழியன்னு போட்டிருக்கு. சரி, நிறைய ஊழியங்கள் உண்டு. ஓகே, ஊழியங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. சரியா? சோ வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வரங்களை வச்சு ஊழியம் செய்யணும்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. using God given gifts, we are called to serve one another or minister one another. எனக்கு மினிஸ்டர்ங்கிற வேலை வேணாம், சர்வ் தான் பிடிச்சிருக்கு. அப்ப ஒரு கான்செப்ட் தயவுசெய்து எழுதி, we are called to serve one another by using God given gifts.
வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. சரியா? திருப்பியும் காய் போ அவுட்டாஸ் புரியாஸ். ஆனா அதை கொடுக்கறது யாருன்னு கொடுத்துருக்காரு? அது யாரு கொடுக்குறாங்க? காய் போ அவுட்டாஸ். அந்த அவுட்டாஸ் திருப்பி வருது பாருங்க. சேம் அவுட்டாஸ், சேம் புரியாஸ், லார்ட். இந்த ஸ்பிரிட், லார்டு, ட்ரினிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, அப்ப வரங்கள்ல வித்தியாசம் இருக்கு, ஆவியானவர் ஒருத்தர் தான். ஊழியங்கள்லையும் சரியா வித்தியாசம் இருக்கு, கர்த்தர் ஒருத்தர் தான். சரியா? ஓகே, ரைட் பா. we'll stop in a many times. இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ரைட். இப்ப நீங்க கேட்ட கருத்துல ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அப்படின்னு வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். முன்னாடி ஒரு 2 வசனத்தை பார்த்தோம், 11 கடைசியில. இப்போ ஒரு 5 பார்த்துருக்கோம், 7 வசனங்கள் பார்த்தோம். மோர் தென் இட். ஓகே, ரைட். சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு கிடைச்ச கிளாரிட்டி ஏதாவது ஷேர் பண்றேன்னா உங்க டைம். ஆனா இது ஒரு தடவை ரீட் பண்ணிடலாண்ணே தமிழ்ல. புரியல? இது தமிழ்ல ரீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ரிமைண்டர். வாசிங்க 4-5 வாசிங்க தமிழ்ல. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க. இதுல தெளிவான கான்செப்ட் வருதுங்க. ஒரு கான்செப்ட் ஒண்ணு நிறைய வருதுல, ஒண்ணு பவர்ஃபுல்லா வருது. கிஃப்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் given for serving one another, serving others, glorify God. சரிங்களா? கமான், என்ன விட்டீங்கன்னா பேசிட்டே இருப்பேன். சொல்லுங்க. கமான், 11 பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாமே ஸ்பெக்டேட்டர்ஸா வந்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லையா? சொன்னதெல்லாம் கிளியரா புரிஞ்சிருச்சா? ரைட். மணி 8 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய நம்ம படிக்கும் பொழுது நிறைய டூல்ஸ் ஓகே நல்லா இது வரும். அதனால யூ கேன் வெயிட் ஃபார் மோர். முடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு இடத்துல ஆவியானவர்னு சொல்றாரு, அடுத்த வருஷத்துல கர்த்தர்னு சொல்றாரு. அதுல என்ன? ரைட் ரைட். அது ரைட்டிங் ஸ்டைல் என்ன. ஆனா ஒண்ணு வந்து வரங்களை கொடுக்கறது வந்து ஆவியானவர். சரியா? ஏன்னா 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா வரங்களுங்கும் போது ஆவியானவர்ங்கிறார், ஊழியங்கும் போது கர்த்தருங்கிறார். ஸோ ஒரு தாட் தெளிவா புரியுது. கிஃப்ட்ஸ் ஆர் given by the Holy Spirit. அதுக்காக காட் ஜீசஸ் கொடுக்கலன்னு சொல்ல வரல. கிஃப்ட்ஸ் ஆர் given by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். அது வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, என்ரோடு கொடுக்கறது. கர்த்தர் அப்படிங்கும் போது ஆக்சுவலா அது ஜீசஸ் தான். ஜீசஸ் தான் அந்த கர்த்தருங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேவன், கிறிஸ்து, ஆவியானவர், இந்த ட்ரினிட்டி காட அங்கங்க பேசுறாரு. ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால there is no demarcation. I don't find much difference in ஆவியானவர் அண்ட் கர்த்தர். ஏன்னா ஒரு இடத்துல போட்டிருக்கு கர்த்தரே ஆவியானவர். அதனால இது வந்து இன்டர்சேஞ்சபிள் யூஸ் பண்ணி. அதுல ஐ டோன்ட் திங்க் அது பெரிய தியாலஜிக்கல் டிபேட் எனக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணி. ஒண்ணு வேணா ஒரு சின்ன மைனூட் டிஃபரன்ஸ் இருக்குது. என்னன்னா வரங்களுக்கு ஆவியானவரையும் ஊழியங்களுக்கு கர்த்தர் இயேசுவையும். ஓகே, ஏன்னா இயேசுவுக்காக நம்ம கிரியை செய்யணும் இல்லையா, அவரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால குட்பி இருக்கலாம். சரியா? இப்ப அதை விட பியூட்டி என்னன்னா 6வது வசனம் பார்க்கல, தேவன் ஒருவரேன்னு போட்டிருக்காரு. அங்க காட் வர்றார், தியாஸ் வர்றார். தியாஸ்னா காட் த ஃபாதர்ன, குரியாஸ்னா ஜீசஸ் கிரைஸ்ட்ன, நூமட்டாஸ்னா ஹோலி ஸ்பிரிட்ன. எங்க 3 பேர் வந்துட்டாங்க. 4ல ஆவியானவர், 5ல இயேசு கிறிஸ்து, 6ல பிதா. போங்க, சரியா? எடிசன் என்ன? Can you lead us in prayer?
நேசிக்க நல்ல கர்த்தரே, மற்றொரு புதன்கிழமை சாயங்காலத்திலே நாங்கள் ஒன்று கூடிக்க வரவும் உங்களுடைய சத்தியங்களை கேட்கவும் நீர் செய்த பெரிய தயவிற்காக நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. இன்று கேட்டுக்கொண்ட வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். மற்றவர்களுக்காக நாங்கள் கரிசனை கொண்டவர்களாக இருக்கவும், மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், அவருடைய பாடுகளை பகிர்ந்து கொள்ளவும் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் இதை தொடர்ந்து செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பை பை. நெக்ஸ்ட் வென்ஸ்டே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. படிச்சுட்டு வாங்க, 12ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வாங்க. முடிஞ்சா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு வாங்க, படிச்சு முடிச்சிருங்க. 12 விசேஷமா படிச்சுட்டு வாங்க. பை.